காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் எனவும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி நாமக்கல்லில் ஐஜேகேவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐஜேகே மாநில அமைப்பு செயலாளர் முத்துராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க மைய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐஜேகே நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி தலைவர் சந்தோஷ், சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி தலைவர் பாண்டியன், நாமக்கல் மாநகர தலைவர் ரமேஷ், மாவட்ட பொறுப்பாளர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதி தலைவர் கதிர்வேல், பரமத்தி சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகி வெங்கடகேசவன் உட்பட இளைஞர் அணி, மகளிர் அணி, ஒன்றிய நகர பேரூர் கிளை பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேகதாது அணையின் தருமபுரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 67 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தேக்குவதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கினால் நம்முடைய தமிழகத்திற்கு குறிப்பாக குடிநீர் கூட தண்ணீர் பற்றாது. அதேபோல் டெல்டாவில் இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அவ்வாறு அவர்கள் அந்த 67 டிஎம்சி தண்ணீர் அங்கே தேக்கினால் இங்கே விவசாயம் பெரிதாக பாதிக்கப்படும். அதனால் தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகையால் இந்த 8 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கர்நாடக அரசை மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஒருவேளை மீண்டும் அவர்கள் கட்ட ஆரம்பித்தால் எங்களுடைய அறப்போராட்டம் மீண்டும் தொடரும். இதேபோல் தஞ்சாவூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐஜேகே சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த உழவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு ஐஜேகே சார்பில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிமியோன் சேவியர் ராஜ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்த உழவர்கள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் தஞ்சை சட்டமன்ற தலைவர் ஸ்டீபன் அந்தோணிசாமி, பா.மு.ச தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பி.எஸ். திருமாறன், திருவையாறு சட்டமன்ற தலைவர் கே. ராஜகோபால், ஒரத்தநாடு சட்டமன்ற தலைவர் கே. குணசேகரன், தஞ்சை சட்டமன்ற பொறுப்பாளர்கள் கவியரசன், ஜோசப், அமுல்ராஜ், ஒரத்தநாடு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் செந்தில்குமார், அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திருவையாறு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் வினோபா, கணேசன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் வடிவேல், கமலேஸ்வரன், முத்தமிழ் செல்வன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சீதாலட்சுமி, குணசீலி, மேகலா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் முத்துகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். காவிரி நீர் என்பது வெறும் பேச்சல்ல. சுமார் தமிழகத்தில் 32 மாவட்டங்களுக்கு குடிநீராக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. 30 மாவட்டங்களுக்கு பாசன நீராகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடக அரசு ஹேமாவதி, கபினி என்று 2 அணைகளை அனுமதியின்றி கட்டி தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணீரை குறைத்து விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு அணையை கட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு வர வாய்ப்பில்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இதனை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், விவசாயிகளுடைய கடனை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் ஆணையின் அடிப்படையில் மதுரை திருவள்ளுவர் சிலை அருகே ஐஜேகே சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐஜேகே தெற்கு மாவட்ட தலைவர் செந்தூரபாண்டி, மைய மாவட்ட தலைவர் முத்துராஜ், கிழக்கு மாவட்ட தலைவர் ஜான் பெனடிக், வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், உசிலம்பட்டி மாவட்ட தலைவர் பிரபுராஜா, மேற்கு மாவட்ட தலைவர் சேவியர் பிலிப்ஸ், திருமங்கலம் மாவட்ட தலைவர் வரதராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மாவட்ட தலைவர் சிவகுருநாதன், சோழவந்தான் மாவட்ட தலைவர் வினோத்குமார், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் நாகலிங்கம், வெங்கடேசன், ஆறுமுகம், கார்த்திக், பொருளாளர்கள் சரவணகுமார், தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஹேமலதா, நாகேஸ்வரி, மைத்திலி உள்ளிட்ட ஐஜேகே நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக காவிரி நாட்டின் குறுக்கே மேகதாது அணை கட்டியே தீரும் என்று துடிக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்து இன்று தமிழகம் எங்கும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தருடைய ஆலோசனைப்படியும் கட்சியின் தலைவர் அண்ணன் இளையவேந்தருடைய ஆணைக்கிணங்க
தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய 177 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்றும், தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு தொடர் போராட்டம், முடிவல்ல, ஆரம்பமே. இந்த போராட்டம் தமிழக மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கர்நாடக அரசு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஐஜேகே மாநில அமைப்பு செயலாளர் நஞ்சப்பன் தலைமையில் ஐஜேகேவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் சுப்பிரமணியம், மண்டல செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மண்டல துணை செயலாளர் ராஜசேகரலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேகதாது அணை திட்டத்தை கைவிடு, தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை பாதுகாத்திடு, உழவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்று என முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஐஜேகே நிர்வாகிகளான கருணாகரன், முனிரத்தினம், பெருமாள் மற்றும் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் செய்தனர். அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டமானது ஐஜேகே மாநில அமைப்பு செயலாளர் உளுந்தூர்பேட்டை விஜயகுமார், ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, சங்கராபுரம் மாவட்ட தலைவர் சுந்தர், உளுந்தூர்பேட்டை தொகுதி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், மகளிர் அணி தலைவி மல்லிகா, சங்கராபுரம் மாவட்ட மகளிர் அணி தலைவி அனிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருக்கோவிலூர் ஒன்றிய தலைவர் திருஞானம், சின்னசேலம் ஒன்றிய நிர்வாகி ராஜாராம், மாவட்ட விவசாய அணி சங்கர், இளைஞர் அணி தனமூர்த்தி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தேனியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் ஆர் பாலமுருகன் தலைமையிலும் பொறியாளர் அணி மாநில செயலாளரும் தேனி ஒருங்கிணைப்பாளருமான தேனி வினோத் அவர்கள் முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கர்நாடக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வழங்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர் கிளை பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளைவேந்தரில் ஆணைக்கிறங்க காவிரி நீரில் கர்நாடக அரசு தடுப்பணையை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அறவழி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வாயிலாக தேனியில் பாலா அவர்கள் தலைமையிலும் பொறுப்பாளர் வினோத் அவர்கள் தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படுகிறது. காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க கோரி புதுச்சேரி மாநில இந்திய ஜனநாயக கட்சியினர் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார், ஐஜேகே பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கதிர்காமம் தொகுதி கண்ணன் குமரன், துணை செயலாளர் ஜெயமூர்த்தி, நெட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர் பழனிசாமி, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் KP ஜெகநாதன் தலைமையில் மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய முறையான தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும், தமிழ்நாடு உழவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயலும் திட்டத்தை கைவிட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பொன்னன், இளைஞரணி செயலாளர் சக்திபாலன், துணைத் தலைவர் சம்பத், துணை பொதுச் செயலாளர் நரேஷ், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, செய்யாறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் ஜெகதீஷ், மாவட்ட செயலாளர் கீதா சரவணன் மற்றும் மாவட்ட பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.